மகளிர் உரிமை தொகை குறித்த தேசிய ஆணைய உறுப்பினர் குஷ்புவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மகளிர் அணியினர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் திமுக மகளிர் அணி சார்பில் குஷ்புவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இழிவுபடுத்தி பேசியதாக குஷ்புவின் உருவப்படத்தை எரிக்க முயன்றவர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகாசியில் குஷ்புவின் உருவப்படத்தை எரித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு ஊர்வலமாக வந்த திமுக மகளிர் அணியினர் தனது பேச்சுக்கு குஷ்பு மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினர். கன்னியாகுமரி ரயில் நிலையம் முன் திரண்டு வந்த திமுக மகளிர் அணியினர் குஷ்பு மற்றும் தமிழக பாஜக அண்ணாமலையின் உருவப்படங்களை கிழித்தெறிந்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியிலும் திமுக மகளிர் அணி சார்பில் குஷ்புவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இழிவுபடுத்தி பேசியதாக குஷ்புவின் உருவப்படத்தை எரித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இழிவுபடுத்தி பேசிய குஷ்புவிற்கு 1,16,00,000 பெண்கள் பதிலளிப்பார்கள் என்று அமைச்சர் கீதா ஜீவன் பதிலடி கொடுத்துள்ளார். அதாவது 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுப்பதை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை நிலை, வாழ்வாதாரம் அறியாமல் இருப்பது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம அறிய முடிகிறது. மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. பெரிய ஒரு பண வசதி படித்தவங்க, பெரிய நடிகை, அதனால் அவங்களுக்கு நிச்சயமாக இங்கே உள்ள ஏழை பெண்களுடைய வாழ்க்கை முறை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் சுதந்திரம், பெண்களுக்கான சுதந்திரம் கொடுங்கன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. முத பெண்களுக்கு 1989 சொத்து உரிமை, கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை என்று பொருளாதார சுதந்திரம்லாம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். எங்கேயும் ஓங்கி ஒழிக்க முடியும். அதை எதிர்த்து பேச ஒருத்தனும் கிடையாது இந்தியாவில். அம்மா இழிவுபடுத்தி பேசுகிறது. அதுக்கு இந்த 1,16,00,000 பெண்கள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. வேற வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.